வணக்கம். நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சித் தமிழகம், பறையர் பெருவை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பார்த்தேன். அதாவது சேலம் ஓமலூர்ல வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் நிக்கணும், துணை முதல்வரா ஆக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது இது இது எதால சிரிக்குதுன்னு தெரியல. இப்ப தாவேக்காக்காரங்க வந்து ஒரு ஆலோசனை போட்டு, நம்ம திருச்சி கிழக்குல வந்து அண்ணன் திருமாவளவன நிக்க வைக்கணும். அவர நாம வந்து துணை முதல்வராக்கணும். அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏய் யார் வீட்டு கல்யாணத்துல நான் தாலி கட்டணுன்ற மாரி நீங்க சொல்றீங்க? இது உண்மையிலே நம்மள என்னதான் வந்து ஏன்னா இந்த சாதிகார பயலுக்கு கொஞ்சம் கூட மூளையே இருக்காதா? எவன் வீட்டு சிஎம்க்கு யார் ஆசைப்படுறதுன்னு கேட்க மாட்டாங்க. நாம ஒரு 30, 40 இடத்துல ஜெயிச்சிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். அப்படின்னா கூட எங்களுக்கு உரிய பங்கீகாரத்த குடுங்கன்னு நம்ம கேட்கறதே அது அசிங்கம். ஒரு டிமாண்டின் பேர்ல தான் சிஎம்மையும், டெப்டி சிஎம்மையும் கேட்கலாம். இல்ல ஒண்ணு பண்ணுங்களேன். திருச்சி இடைத்தேர்தல்ல நிக்க வச்சுட்டு, "அண்ணே, விஜய் அண்ணே, உங்கள விட எங்க அண்ணன் பெரிய அறிவாளி, படிச்சவரு, ஒரு காவல்துறையில அதிகாரியா இருந்தவரு, உலக அரசியல்லாம் தெரிஞ்சவரு, எல்லா தலைவர் கூடும் வந்து நிக்கிறவரு, சனாதனத்த எதிர்க்கிறவரு. அதால நீங்க ஒரு 2 வருஷம் சிஎம்மா இருங்க. எங்க அண்ணன் ஒரு 2 வருஷம் சிஎம்மா இருக்கட்டும்ண்ணே. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே." அப்படின்னு கூட ஒரு தீர்மானம் போட்டா கூட பரவால்ல. அதெல்லாம் கேட்கறதுன்னு முடிவு பண்ண பிறகு டெப்டி, சிஎம் கேட்போம். 2 வருஷத்துக்கு நீ குடுப்பா நீ. அப்படின்னு கேட்டு பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அ ஏற்கனவே வந்து மீம்ஸ் அது இதுன்னு போட்டு வந்து ரொம்ப அதாவது விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் செயல்பாடுகளை விமர்சிக்கிறவங்க, ஒரு கட்சின்ற ரீதியில அப்படியே நிறுத்திட மாட்றாங்க. சாதிகார பயலுக்கு பாருடா, மூளைய பாருடா அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதால இதெல்லாம் உங்களுக்கு இப்படிலாம் யோசிக்க எப்படி தோணுது? இன்னைக்கு பார்த்தா நெறைய பேர் வந்து எங்க அண்ணன நாங்க வந்து துணை முதல்வரா பார்க்கறதுக்கு ஆசை. ம். மோடிக்கு ஒரு தீர்மானத்த போடுங்க. எப்பா டெப்டி பிஎம் எங்களுக்கு கூட. ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காருல்ல. சிஎம் வந்து சும்மா ஒரு கவுன்சிலர் மாரி. ஏன் நான் இந்தியாவின் பிரதமர் ஆகக்கூடாதான்னு? பிரதமருக்கு நாம ஒரு தீர்மானத்த போடுறோம். போட்டு ஒண்ணு டெப்டி சிஎம், டெப்டி பிஎம் அப்படி இல்ல, இன்னும் குறை வருஷம் நீங்க இன்னும் ஒரு 1 வருஷம் இருங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் எங்க ஆளுக்கு குடுங்க. அப்புறம் 1 வருஷம் நீங்க இருங்க. அதாவது மோடி அவர்கள் 2 வருஷம், அ அண்ணன் திருமா 2 வருஷம், திருப்பியும் அகைன் இன்னும் 1 வருஷம் வந்து மோடியே இருந்துகட்டும். சரியா? நன்றி.